இருக்கு. அதெல்லாம் முழுமையாக ஸ்டாப் பண்ணிட்டு நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்கணும். அதுதான் எங்க முழு கோரிக்கை. நாங்க வந்து எங்க தகவல் உரிமை சட்டத்தில் நாங்கள் கேட்டு வச்சிருக்கோம். அதில் 5000 பேர் தற்காலிக ஆசிரியர்கள் பணி புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் நிறுத்திட்டு நிரந்தர ஆசிரியர்கள் முழுவதும் எவ்வளவு இருக்குதோ இடைநிலை ஆசிரியருக்கு எஸ்ஜிடில எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படிங்கிறது தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். ஏன்னு கேட்டா நாங்க வந்து 12 வருஷம் காத்திருந்துட்டோம், இருந்து எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. வயசு அதிகமாயிட்டே இருக்குது, எங்களால படிக்க முடியல. நான் 22 வயசுல பாஸ் பண்ணேன், இன்னைக்கு வயசு 32க்கு மேல ஆகி போச்சு. அன்னைக்கு இருந்த மெமரி பவர் இன்னைக்கு நமக்கு குறையுது. நான் வந்து சும்மாவும் இல்லை, பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் தகுதியான ஆசிரியர்கள் தான். ஆனா நாங்க வயது 30 குடும்ப சூழ்நிலை எக்கனாமிக் இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது எங்களால வந்து அவங்களோட காம்படிட் பண்ணி ரொம்ப அதிக மார்க் எடுக்க முடியல. ரொம்ப நாங்க 90+ எடுத்தவங்களே இப்ப நீங்க சிவி லிஸ்ட்ல நாங்க இடம் பெற முடியல. என்ன காரணம் அப்படின்னா குறைந்த காலி பணியிடம், அதை வந்து முழுமையா நிரப்பணும். 12,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. அதை வந்து தயவு கூர்ந்து அந்த நிதி நிலைமை காரணம் காட்டாம தற்போதைய மாண்புமிகு முதலமைச்சர் எங்களுக்கு வந்து இருக்கிற காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்பணும் அப்படின்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த 12,000 காலி பணியிட ஆசிரியர்கள் மூலம் 12,000 குடும்பங்கள் வாழும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல கொண்டு மொத்தம் 25,000 பேர் எக்ஸாம் எழுதுனதுல 23,000 பேர் குவாலிஃபைடு. முன்னாடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க 1,00,000 பேர் இருக்காங்க, எப்படி நிரப்புறது அப்படின்னு. ஆனா இப்ப இல்ல, எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வரையில 23,000 பேர் தான் குவாலிஃபைடு டீச்சர்ஸா இருக்கும். அதுல எந்த அளவுக்கு காலி பணியிடங்கள் இருக்கோ அனைத்து காலி பணியிடங்களும் முழுமையா நிரப்பணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை வந்து நாங்க பல டைம் கோரிக்கையா கொடுத்துட்டோம். சிவி லிஸ்ட் வந்துருச்சு. நாங்க திரும்ப வந்து கூடுதல் பணியிடங்களை உடனே அறிவிச்சு இந்த கல்வியாண்டிக்குள்ள வர கல்வியாண்டுக்குள்ள எங்களை பணி நியமனம் செய்யணும்னு சொல்லிட்டு எஸ்ஜிடி ஆசிரியர்கள் சார்பா உங்கள்ட்ட கேட்டுக்கிறோம். ஒரே ஒரு தகவல் சார், 2021ல இருந்து 2022 கொடசப்பள்ளி மாணவர்கள் வந்து 2,56,637 பேர் சேர்ந்திருக்காங்க சார். 2022-23 கல்வியாண்டுல 2,21,703 மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருக்காங்க. 2023-24 1,88,579 பேர் சேர்க்கை நடைபெற்றிருக்கு சார். 2025 மார்ச் முதல் வந்து 1,05,286 இனி ஜூன் மாதம் சேர்க்கை நடைபெறும் சார். இது ஆசிரியர் பணியிடங்கள் இல்லாம குழந்தைகளை அவதிப்பட்டு இருக்காங்க சார். எங்களுடைய வாழ்வாதாரத்தை தமிழக முதல்வர் வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க முன்னேற்றி கொடுக்கணும்னு எங்களோட தாழ்மையுடன் கேட்கிறோம். எல்லாமே இன்னைக்கு சூழ்நிலையில வந்து ஹைடெக் லேப், அப்புறம் ஸ்மார்ட் போர்டு எல்லாமே ஹைடெக்கா வந்து ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு. ஒரே ஒரு குறை ஆசிரியர் பற்றாக்குறை மட்டும்தான். அதை மட்டும் நிவர்த்தி பண்ணிட்டா போதும். பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் அதிகமா இருக்கும். டீச்சர்ஸ் நாங்க படிச்சுட்டு தகுதியா ரெடியா இருக்கோம். எங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணா எங்க ஸ்டூடெண்ட்ஸை நாங்க நல்லபடியா கொண்டு வருவோம். ஏற்கனவே தமிழ்நாடு வந்து கல்வியில முதல் மாநிலமா இருக்கிறது மாதிரி இன்னமும் அதை விட அதிக பெர்சன்டேஜ்ல மாத்துறதுக்கு நாங்க உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். இன்னைக்கு உழைப்பாளர் தினம், அதனால வந்து எங்களுக்கு எங்க கோரிக்கையை வந்து ஒரு உழைப்பாளர்கள் நினைச்சு எங்க கோரிக்கையும் நிறைவேற்றன்னு சொல்லி மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். தேங்க்யூ.